அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ரொம்ப நாளாகவே மறந்து போன ஒரு விஷயத்த நமக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த நாங்கள் பார்த்தோம். அந்த பார்த்தத வீடியோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் பண்ணுறோம். இந்த வீடியோவில் ஒரு குட்டி பாப்பா வந்து 7th படிக்குது. அந்த பாப்பா வந்து தன்னுடைய கைவினை பொருட்கள் மாமா நான் கைவினை பொருட்கள் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து இந்த பாக்ஸை காத்துச்சு. அதை தான் இப்போ உங்கள்கிட்ட காட்டுறோம். அந்த பாப்பாவுக்கு என்ன பண்ண தெரியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போவோம். முதல்ல நம்ம கைவினை பொருட்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதரவு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கைவினை பொருட்கள்லாம் நம்ம ஆதரவு கொடுத்தா தான் ரொம்ப ரொம்ப எல்லா மக்களும் இன்னும் மேலே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த குழந்தைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இது இன்னும் ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும், அந்த பாப்பாவுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ இப்போ வாங்க அந்த பாப்பா என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது கைக்கு ப்ரேஸ்லெட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரேஸ்லெட்டை நான் ரெடி பண்ணுவேன், கையாலே ரெடி பண்ணுவேன். அதை நான் எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸ்கூலில் இந்த மாதிரி கைவினை பொருட்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் அது. அந்த ஸ்கூலை நம்ம பாராட்டணும். இப்போது பாருங்கள், இந்த பாப்பா கையாலே செஞ்சு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்துக்குள்ளே செஞ்ச அப்படியே நேம் போட்ட ப்ரேஸ்லெட்டு. ஓகே, ஓகே, இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு சில சின்ன சின்ன வேலைகள் நம்ம சொல்லி கொடுக்கும்போது, அதனால் அவங்க அதை பயன்படுத்தும்போது, அதனால் நம்ம மற்றவங்க எல்லாருமே அந்த குழந்தைகளை பாராட்டும்போது, அந்த குழந்தைகள் வந்து இன்னும் உற்சாகத்தோடு அடுத்தடுத்த வ விஷயங்களை செய்யும். இப்போ இந்த பாப்பா பண்ணுறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ அழகாக பண்ணுது பாருங்க. இவங்களுக்கு வேகமாக அதை ஓட்டி விட்ருக்கேன். ஆனால் அந்த அழகாக ஒரு நேமை இது பண்ணி அது கோர்த்து அது அழகாக இப்போ ரெடி பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாப்பா பேர் ஜாய் பாப்பா 7th படிக்குது. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த பாப்பா வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அதனால் இந்த பாப்பா நம்ம காட்டுவோம். நல்ல விஷயங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டால் எல்லோருக்கும் நல்லது போய் சேரும். அவங்கவுங்க தங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா நல்ல விஷயங்களை இந்த மாதிரி கற்றுக்க வைங்க. இந்த பாப்பா வந்து நல்லா ஸ்கேட்டிங் நல்லா பண்ணும். ஸ்கேட்டிங்கில் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடக்கூடிய பாப்பா, நல்லா விளையாடக்கூடிய பாப்பா. இப்போது ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு இந்த ப்ரேஸ்லெட்டு, செயின், இந்த மாதிரியான சின்ன சின்ன கைவினை பொருட்களை இந்த பாப்பா செய்யுது. இந்த பாப்பாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்களும் ஆவலோடும் ஆர்வமாகவும் இருக்கின்றோம். உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, எவ்வளோ அழகாக அந்த பாப்பா பண்ணியிருக்குதுன்னு. ஓகே, இந்த பாப்பாவுக்கு அதுக்கான கூலியை நம்ம கொடுத்துடுவோம். இந்த பணம் நம்ம கொடுக்கறதுனால அந்த பாப்பா இன்னும் உற்சாகமாக அந்த வேலையை நமக்கு எல்லாருக்குமே செய்யும். ஒரு ஆர்வத்தோட அதோடைய இன்னும் ஆர்வம் அதிகமாகும் நாங்கள் நம்புகிறோம். பாருங்கள், இந்த இதெல்லாம் இந்த பாப்பா செஞ்சது தான். இது கையாலே செய்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் இது கொடுத்துட்டு இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் இந்த பாப்பா கையாலே செஞ்சது அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் இதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறோம். பாருங்கள், வாட்செல்லாம் பண்ணியிருக்கு இந்த பாப்பா. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கைவினை பொருட்கள் அழிந்து விடவே கூடாது. கைவினை பொருட்கள் வந்து எல்லோருடைய கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை என்று ஒற்றுக்கொள் என்று சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரியான சில திறமைகளை நாம் பாராட்டுவது கட்டாயம் காட்ட வேண்டும். எவ்வளோ அழகாக இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ப்ராடக்ட்டும் இந்த பாப்பா சாம்பிளுக்காக அது பண்ணி வச்சதுக்கு. ஓகே, இந்த பாப்பாவுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லிக்கலாம். பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயம் கற்றுக் கொடுங்கள். அவர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்களை பற்றி தெரிந்து கொள்ள டாடா, பை பை, see you.